லைவ்ல ஒரு சம்பவம் நடந்தது. எத்தனை பேர் நோட் பண்ணீங்கன்னு தெரியல. அதை பார்த்ததுக்கு அப்புறம் சௌந்தர்யா மேல அவ்வளோ காண்டாவுதுங்க. சீரியஸ்லி சொல்றேன். அவ்வளோ ஆட்டிடியூட், ஓவர் ஆட்டிடியூட்னு சொல்லுவாங்கல்ல, திமிரு ரொம்ப அதிகமாயிடுச்சு. இது எல்லாத்துக்கும் காரணம் விஜய் சேதுபதி தான். விஜய் சேதுபதி மேல தான் ஆக்சுவலா கோவம் வருது. ஏன்னா இந்த பீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ரியாக்ஷன்லாம் ஓவர் ஆட்டிடியூட் காமிக்கிறது, ரியாக்ஷன் காமிக்கிறது, இதெல்லாம் காமிக்கும் போதே பார்த்தீங்கன்னா தட்டி விட்டுருக்கணும். ஆனால் கொஞ்சம் கூட அதெல்லாம் கேர் பண்ணாம, அது ஒரு விஷயமா கூட எடுத்து பேசாம என்கரேஜ் பண்ணி விட்டுக்கிட்டே இருந்தாரு. இப்போ அது என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு லிமிட்டுக்கு மேல சௌந்தர்யாவுக்கு வந்து கொழுப்பு ரொம்ப அதிகமாயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். சீரியஸ்லி அந்த இன்சிடென்ட் இன்னைக்கு காலையில் நடந்தது. இப்போ அருணுக்கும் சௌந்தர்யாவுக்கும் நடுவில் ஒரு விஷயம் போச்சு, ஒரு சண்டையே போச்சுன்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவோட இந்த ஆட்டிடியூட் இருக்குல்ல, பா சீரியஸ்லி எப்படி தான் சௌந்தர்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுறானுங்கன்னு எனக்கு தெரியலங்க. உண்மையிலே சொல்கிறேன், பிஆர் பக்காவாக செட் பண்ணிட்டு போயிருக்காங்க. அது நம்மளுக்கு எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான். இருந்தாலும் சொல்கிறேன், இப்படி ஒரு கேரக்டரை நீங்கள் ரியல் லைஃப்பில் எப்படி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்புறம் எப்படா நீங்கள் சௌந்தர்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியல. ஆக்சுவலாக அருணுக்கும் சௌந்தர்யாவுக்கும் நடுவில் ஒரு கான்வர்சேஷனுங்க. என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஜாக்லின் வந்து மைக் மாட்டல. ஜாக்லின் மைக் மாட்டாதுக்கு எப்பவுமே பக்கத்தில் இருக்கவங்களே டாஸ்க் கொடுக்கணும். அதுதான் பிக் பாஸ் ரூல்ஸ், கரெக்ட்டுங்களா? பிக் பாஸும் இன்ஃபார்ம் பண்ணுறாரு, போய் டாஸ்க் கொடுங்க டாஸ்க் கொடுங்கன்னு. இவர் வராரு டாஸ்க் கொடுக்கறதுக்கு. ஸோ பக்கத்தில் சௌந்தர்யா இருக்காங்க. சௌந்தர்யாவுக்கு வந்து இந்த மாதிரி டாஸ்க் கொடுக்குறாரு. ஜாக்லின் வந்து இந்த மாரல் டீச்சர் ஆக்ட் பண்ணாங்கல்ல, மாரல் டீச்சர் அப்படின்ற மாதிரி ஆட்டிடியூட்ல. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா 3 தடவை இந்த மாதிரி சொல்லுங்க, மைக்க மாட்டல அப்படின்ற இந்த டைலாக் வச்சு பேசுங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு வந்து சௌந்தர்யா சொல்றாங்க, இல்லை எனக்கு அது பிடிக்கல, எனக்கு வேற ஏதாவது கொடுங்க அப்படின்னாரு. ஸோ ஒன்னே தண்டோர அடிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. ஸோ இல்லை எனக்கு அதுவும் பிடிக்கல அப்படின்னு வேற ஏதாவது கொடுங்க. ஒன்னே இவரு கேட்டாரு, சரி ஓகே அப்போ வேற ஏதாவது நீங்களே ஏதாவது சொல்றீங்க, நீங்க ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு கேட்டதுக்கு, நான் எப்படி சொல்ல முடியும், நீங்க தானே கேப்டனு, நீங்க தான் சொல்லணும் அப்படின்றது. அதாவது அது போட உச்சம்னு சொல்லுவாங்களே, அந்த உச்சத்தில் நின்று ஒன்று ஆடிக்கிட்டு இருக்கு. எனக்கு உண்மையிலே சொல்றேங்க, ஏதாவது வார்த்தை வந்துருமான்னு பயமாக்குது. வெறியாவதுங்க சௌந்தர்யா அந்த பிஹேவியர் பார்க்க சொல்ல, எப்படா இப்படி ஒரு கேரக்டர் எப்படா இருக்கு அப்படின்ற மாதிரி தான். பக்கத்தில் ஜாக்லின் கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு என்ன புரியலனா, விஜய் சேதுபதியும் அவரும் எதுவும் கேட்க மாட்டாரு, பக்கத்தில் ஃப்ரெண்டாக தானே சுற்றிட்டு இருக்க, நீ ஓவர் ஆட்டிடியூட் காமிக்கிற அப்படின்ற மாதிரி சொல்லணும். ப்ளீஸ் பண்ணுடி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கணும். எனக்கு என்னன்னா, அருண் பண்ணதில் ஒரு விஷயம் தப்பு என்ன தெரியுமா, நீ பண்ணலனா விட்டுரு, நீ கிளம்பிடு, பாதிக்கு மேலே என்ன சொல்லிட்டு இருக்கணும், நீ டாஸ்க் பண்ண விரும்பல, சரி கிளம்ப, வேற யாருக்கா கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தட்டி விட்டு போயிருக்கணும். அந்த கேரக்டரை மதிச்சு ஒரு தூரம் கொண்டு வராருல, அதுதான் தப்பு. அப்படி இல்லைன்னு பிக் பாஸ் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன், பிக் பாஸ் நீங்கள் சொன்ன மாதிரி டாஸ்க் கொடுத்து அவங்க செய்யல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரே வார்த்தையில் கிளம்பி வந்துட்டு இருக்கணும். இவ்வளோ தூரம் ரெக்வஸ்ட் பண்ணி கெஞ்சி ஒரு டாஸ்க் பண்ண வைக்கணும் அப்படின்ற அவசியமே இல்லை. எனக்கு அதை பார்க்க சொல்ல சீரியஸ்லி இரிட்டேட் ஆகிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி ஓகே, ஜாக்லின் கெஞ்சி என்ன பண்ணுறாங்க, கெஞ்சி கூத்தாடி வாங்கன்னு கூப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் வராங்க. இதில் மேட்டர் என்னன்னா, அருண் கிட்ட வந்து இவங்க வந்து இது பண்ணுறாங்க, அருண் வந்து ஒரு வார்த்தையை விட்டார் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, ஆக்சுவலாக இது அருண் என்ன சொன்னார், இவங்களோட ரியாக்ஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி போயிட்டு இருந்தது. அதாவது எனக்கு நீங்களே டாஸ்க் கொடுங்க, அப்படி டாஸ்க் கொடுத்தாலும் பார்த்தீங்கன்னா டாஸ்க் நல்லா இல்லைன்னு சொல்கிறது, இதே மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இவர் என்ன சொன்னார், இல்லைம்மா என்னோட இன்டென்ஷன் வந்து உனக்கு டாஸ்க் கொடுக்கணுன்ற இன்டென்ஷன் கிடையாது, வந்து சௌந்தர்யா வந்து இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா கார்னர் பண்ணி டாஸ்க் கொடுக்கணும் அப்படின்னு இன்டென்ஷன் கிடையாது, பிக் பாஸ் சொன்னாரு அதனால நான் செய்யறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்ப நீங்க இந்த வார்த்தையில எப்படி யூஸ் பண்றீங்க, அப்ப உண்மையிலே உங்களுக்கு இன்டென்ஷன் அதுதான் இருந்ததா, அதனால தான் உங்க வாயில இருந்து அந்த இன்டென்ஷன்ற வார்த்தை வருதா அப்படின்ற மாதிரி இவங்க கேட்கறாங்க. ஏன் மூஞ்சி ரியாக்ஷன் பார்த்தாலும் மூஞ்சி அப்படியே கோணிக்கிட்டு போகுதுல, அந்த மூஞ்சி ரியாக்ஷனை பார்த்தாலே தெரியாது எல்லாருக்கும் அதோட இன்டென்ஷன் என்ன அப்படின்றது. சீரியஸ்லி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வெறுப்பாச்சு. அந்த ஒரு இன்சிடென்ட் டோட்டலாக பார்க்கும்போது எத்தனை பேர் லைவ்ல பார்த்தீங்கன்னு தெரியல, முடிஞ்ச ட்விட்டர்ல போய் அந்த ஃபுட்டேஜை பாருங்க, செம வெறுப்பா இருந்ததுங்க. அதுல அந்த சௌந்தர்யா பார்த்தீங்கன்னா இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கடைசியில் வந்து டைலாக் பேசும்போது அருண் சொல்றாரு, இந்த டைலாக்லாம் பேசுங்க அப்படின்னு. இவ்வளோ பேர் அதாவது 3 லைன் தான் சொன்னார். அந்த 3 லைனால பேச முடியும், அவ்வளோ லைனால மனப்பாடம் பண்ணிக்க முடியாது அப்படின்ட்டு. அப்புறம் ஆர்டிஸ்ட்னு எப்படி இருக்கீங்க, எப்படி உங்களை வெப் சீரிஸ் எல்லாம் டைலாக் கொடுக்குறாங்களா, அதெல்லாம் எப்படி மனப்பாடம் பண்ணி பேசுறீங்க அப்படின்றது தான் எனக்கு புரியல எனக்கு. ஏன்னா கொஞ்சம் கூட மனப்பாடம் பண்ணுற அந்த ஒரு துளி கூட கெப்பாசிட்டி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஒரு டைலாக்லாம் எப்படி பேசுவீங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா நானும் பார்த்துருக்கேன் நிறைய ஆர்டிஸ்ட்டு, அவங்களாம் பேசுகிறத பார்த்துருக்கேன், சீரியல் ஆர்டிஸ்ட் ஆகட்டும் யாராக இருந்தாலும் சரி. என்னதான் உங்களுக்கு வந்து பின்னாடி இருந்து ஒருத்தவங்க பேசினாலுமே மனப்பாடம் பண்ணணும், அந்த கெப்பாசிட்டி இருந்தால் தான் பேச முடியும். பச்சையாக வந்து நடிச்சுக்கிட்டு இவ்வளோ ஆக்டர்ன்றீங்க, கண்டிப்பாக டைலாக் மனப்பாடம் பண்ணாமலாம் இருக்கு. ஒரு 3 லைன் தாங்க சொன்னார், அதை வந்து என்னால் பேச முடியாது, மறந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு பில்டப் கொடுத்துட்டு இருக்காங்க. சீரியஸ்லி அருண் இடத்துல வேற யாராவது இருந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், முத்துவோ விஷாலோ யாராவது இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக சம்பவம் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது எனக்கு. அதை பார்க்க சொல்ல சீரியஸ்லி ஒரே விஷயம் தான் தோணுச்சு, ஓவர் ஆட்டிடியூட், ஓவர் திமிரு, ஓவர் கொழுப்பு, இது எல்லாமே சௌந்தர்யாக்கு ஏறி போச்சு அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா வெளியில் இந்த ஆடியன்ஸ்னு ஒரு கேட்டகரி உட்காரானுங்க பாருங்க, வந்து பார்த்தீங்கன்னா கும்பலாக எல்லாம் வந்து ஓன்னு கத்துறது, அதாவது சௌந்தர்யா எந்திரிச்சுனாலே கத்துறது, அப்படி என்ன பண்ணி கிழிச்சிருச்சுன்னு தெரியல, ஓன்னு கத்துறானுங்க. இன்னொரு சைடில் வந்து விஜய் சேதுபதி இருக்காரு, அவர் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக சொம்பு அடிச்சுட்டு போயிட்டு இருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வான் பண்ணி இப்போ இன்னைக்கான எபிசோட இது வரும்ல, வந்து அவர் இப்போ வெள்ளிக்கிழமை நிகழ்வு பார்ப்பார்ல, கண்டிப்பாக இதை போட்டு காமிப்பானுங்க. இதை பார்த்துட்டு மனுஷன் வந்து கேள்வி கேட்கலன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் தான் ஒரு இருக்குது, பார்த்துக்கலாம் என்ன பண்ணலான்னு. சரி வெயிட் பண்ணி பார்க்கலாம். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். சீரியஸ்லி செம காண்டாகுதுங்க. பை பை.